இறை இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நாம் மரித்து போன அனைத்து ஆன்மாக்கள், நினைவு கூறாத ஆன்மாக்களுக்காகவும் நினைவு கூறி அவர்களுக்காக ஜெபிக்கின்ற நாள். ஆகவே முதலில் ஒரு ஜெபத்தோடு தொடங்குவோம். நித்திய இளைப்பாற்றியவர்களுக்கு அளித்தருளும் ஆண்டவரே, முடிவில்லா ஒளி இவர்கள் மீது ஒளிர்வதாக. அன்புக்குரியவர்களே, ஏன் இந்த நாளை திரு அவை கொண்டாடுகின்றது என்றால், பல நேரங்களிலே பல ஆன்மாக்கள் நினைவு கூறப்படுவதில்லை. ஆகவே எல்லா மனிதருக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். நாடு கடந்து, இனம் கடந்து, மொழி கடந்து, மதம் கடந்து இறந்த ஒவ்வொரு ஆன்மாக்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை என்பதை வலியுறுத்தும் விதமாக இந்த நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆக அந்த அடிப்படையில் நாம் இன்று நினைவு கூறுகின்றோம். ஆக இறந்த ஆன்மாக்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த உலகை விட்டு சென்றவர்கள் நம்மால் அவர்களை நம்முடைய கண்களால் பார்க்க இயலாது. ஆனால் இவர்கள் எங்கிருக்கின்றார்கள் என்பதற்கு விவிலியம் ஒரு வரியை கொடுக்கின்றது. என்னவென்று பார்க்கின்ற பொழுது, இறந்த ஆன்மாக்கள் கடவுளின் கைகளில் உள்ளார்கள், அவர்களை எதுவும் செய்துவிட முடியாது. அப்படி என்றால் என்ன? மனிதர்களாகிய நாம் படைக்கப்படுகின்ற பொழுது 3 நிலைகளில் படைக்கப்படுகின்றோம்: உடல், உள்ளம், ஆன்மா. இந்த உடலும் உள்ளமும் இந்த உலகு சார்ந்ததாக இருக்கிறது. ஆன்மா கடவுள் சார்ந்ததாக இருக்கிறது. இந்த உடலும் உள்ளமும் உலகில் உள்ள இன்பங்கள், ஆசைகள், உறவுகள், உணவு இவைகளுக்கு ஆசைப்படுகின்றன. ஆனால் ஆன்மா கடவுளை மட்டுமே எதிர்நோக்கி இருக்கிறது. ஆகவே தான் பல நேரங்களிலே நம்முடைய உடலும் உள்ளமும் பலவற்றை இந்த உலகில் இருக்கின்றவற்றை அனுபவித்து மகிழ்ச்சியை முழுமையாக அடைந்து கொள்ளலாம் என்று எண்ணுகின்ற பொழுது அந்த மகிழ்ச்சி சில நிமிடம் மட்டுமே நின்றுவிட்டு மறைந்து விடுகின்றது. முழுமை அடைவதில்லை, நிறைவு அடைவதில்லை. காரணம் என்ன? காரணம் இன்னும் கடவுளோடு சங்கமமாகவில்லை என்பதுதான். அந்த ஆன்மா தன்னுடைய தேவையை நிறைவு செய்கின்ற பொழுதுதான் ஒரு மனிதன் நிறைவடைகின்றான். ஆகவே தான் அதைத்தான் நாம் முக்தி அடைகின்றார்கள் என்று சொல்லுகின்றோம். இதையே நற்செய்தியில் இயேசு இவ்வாறு குறிப்பிடுகின்றார்: தந்தை என்னிடம் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கின்றார், அந்த பொறுப்பை நான் முழுமையாக நிறைவு செய்ய வேண்டும். அப்படி என்றால் தந்தை என்னிடம் கொடுத்தவர்களை நான் அவரிடம் திருப்பி கொடுக்க வேண்டும். ஆக நான் இவர்களை இறுதி நாளில் உயிர்த்தெழ செய்வேன் என்று ஒரு வாக்குறுதியை கொடுக்கின்றார். ஆக மனிதர்களாகிய அனைவருமே இயேசு கிறிஸ்துவிடம் கொடுக்கப்பட்டவர்கள். அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த இனத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, கடவுள் வழியாக இந்த உலகிற்கு வந்தவர்கள் கடவுள் வழியாக மீட்கப்பட போகிறார்கள் என்பதுதான். ஆக இங்கு நம்முடைய பணி என்ன? நாம் இவர்களுக்கு எப்படி உதவி செய்யலாம் என்று எண்ணுகின்ற பொழுது அதற்கு 2 புனிதர்களை இன்று நாம் சிந்தனைக்கு எடுப்போம். முதலாவதாக புனித பாதிரி பியோ அவர்கள். இவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால், இந்த உத்தரிக்க ஸ்தலத்தில் இருக்கின்ற ஆன்மாக்களை மீட்பதற்கு நாம் 3 நிலைகளில் உதவி செய்யலாம். ஒன்று, திருப்பலி நிறைவேற்றுவது. திருப்பலியில் ஆன்மாக்களுக்காக நாம் ஜெபித்து ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது ஆன்மாக்கள் மீட்கப்படுகின்றார்கள். இரண்டாவது, நாம் ஜெபமாலை சொல்லுகின்ற பொழுது, ஒரு ஆன்மாவுக்காக ஒப்புக் கொடுத்து அந்த ஜெபமாலை நாம் சொல்லுகின்ற பொழுது ஆன்மாக்கள் மீட்கப்படுகின்றார்கள். மூன்றாவது என்ன சொல்லுகின்றார் என்றால், நம்முடைய துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், வலிகள் இவைகளை நாம் அந்த ஆன்மாக்களுக்காக ஒப்புக் கொடுப்பது. நமக்கு வலிகள் இருக்கும், வேதனைகள் இருக்கும், துன்பங்கள் இருக்கும், தாங்க முடியாத பிரச்சனைகள் இருக்கும். அவைகளை அவர்களுக்காக நாம் ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது அவர்கள் மீட்கப்படுகின்றார்கள். ஆனால் அதே வேளையிலே அவர்களிடமிருந்து நமக்கு ஏதாவது உதவி உண்டா என்றால் இருக்கு என்று சொல்லுகின்றார். எப்படி சொல்லுகின்றார் என்றால், இந்த உத்தரிக்க ஸ்தலத்தில் இருக்கின்ற ஆன்மாக்கள் தங்களுக்காக அவர்களால் ஜெபிக்க முடியாது. ஆனால் நம்முடைய ஜெபம் அவர்களுக்கு சென்றடையும். அதேவேளை அவர்கள் நமக்காக பரிந்து பேச முடியும், நமக்காக ஜெபிக்க முடியும் என்று சொல்லுகின்றார். ஆக நாம் அவர்களுக்காக ஜெபிக்கின்ற பொழுது அவர்கள் நமக்காக ஜெபிக்கின்றார்கள். பாருங்கள், அன்பினுடைய வெளிப்பாடு என்ன? மற்றவர்கள் விரும்புகிறாளோ விரும்பவில்லையோ நாம் அவர்களுக்கு நல்லது செய்வதுதான் அன்பினுடைய வெளிப்பாடு. ஆக இங்கு அன்பு என்பது ஜெபத்தின் வெளிப்பாடாக மாறுகிறது. நான் என் கண் முன்பாக பார்க்கக்கூடிய ஒரு மனிதனை அன்பு செய்கின்றேன். பார்க்க முடியாத மனிதனை அன்பு செய்வதற்கு பெயர் ஜெபம். ஜெபத்தின் வழியாக நான் அந்த மனிதனை
கடவுளிடத்திலே ஒப்பு கொடுக்கின்றேன். ஆக அவர்கள் அதன் வழியாக புனிதப்படுத்தப்படுகின்றார்கள் என்பது அவருடைய கருத்து. அதைப்போன்று புனித கத்தரீனா ஆஃப் ஜெனோவா அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால், உத்தரிக்க ஸ்தலத்திலே ஆன்மாக்கள் துன்பப்படுத்தப்படுவதில்லை. நம்ம பொதுவாக என்ன செய்கிறோம், என்ன எண்ணுறோம்னா, ஆன்மாக்கள் மரித்த பின்பு அவர்கள் நரகத்திலே தீச்சுளையில் போட்டு அவர்களை வறுத்தெடுப்பார்கள், துன்புறுத்துவார்கள் என்று சொல்வதை கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இங்கே அவர் என்ன சொல்லுகின்றார் என்றால், அவர்கள் துன்புறுத்தப்படுவதில்லை, மாறாக புனிதப்படுத்தப்படுகின்றார்கள். எதன் வழியாக புனிதப்படுத்தப்படுகின்றார்கள் என்றால், இயேசுடைய அன்பு தீயினால் புனிதப்படுத்தப்படுகின்றார்கள். என்றால் இயேசுடைய அன்பு தீ அந்த அளவுக்கு பயங்கர ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போது அந்த இயேசுடைய அன்பு அந்த ஆன்மாவை நெருங்குகின்ற பொழுது அந்த ஆன்மாவில் இருக்கின்ற கரைகளை அழித்து விடுகின்றது. அழித்து அவர்களை புனிதப்படுத்தி அவர்களை விண்ணகத்திற்கு எடுத்து செல்லுகின்றது. ஆகவே அன்புக்குரியவர்களே, ஜெபம் உதவி புரிகின்றது. ஆனால் அடிப்படையிலே ஆண்டவருடைய அருள்தான் அங்கே நிலைத்து நிற்கின்றது. கடவுளுடைய அருளாலன்றி ஒரு அணுவும் அசையாது. ஆகவே நாம் ஜெபித்து கொண்டிருக்கின்றோம், நாம் அவர்களை நினைவு கூறுகின்றோம், நாம் அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம், அவர்கள் நமக்காக ஜெபிக்கின்றார்கள். இது ஒரு சங்கிலி போன்ற ஒரு பிணைப்பு. கடவுளுக்கும் நமக்கும் அவர்களுக்கும் ஒரு தொடர்பு இருப்பதை நாம் இங்கு பார்க்க முடிகின்றது. ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த நாளை நாம் நினைவு கூர்ந்தது மட்டுமல்ல, மாறாக இந்த நாளிலே நாம் நம்மை விட்டு பிரிந்து சென்ற ஒவ்வொருவர் நினைவு கூறுவோம், அவர்களுக்காக ஜெபிப்போம், அவர்களுக்காக திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம். அவர்களை நேசிக்கிறோம் என்றால் அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். நம்முடைய வேதனைகள், துன்பங்கள், துயரங்களை அவர்களுக்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுப்போம். இவ்வாறு நாம் செய்கின்ற பொழுது நாம் இந்த நாளை சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாள் என்பது இன்றைக்கு மட்டும் ஒரு அடையாளம் அல்ல, மாறாக இந்த அடையாளத்தை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும், ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும். அப்படி செய்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நாம் உண்மையான மகிழ்ச்சி உணர முடியும். ஏன் நான் இதை சொல்லுகின்றேன் என்றால், இன்று பலர் இறந்தவர்களை பேயாக பார்க்கின்றார்கள். இறந்தவர்கள் பேய்கள் அல்ல, மரித்தவர்கள் பேய்கள் அல்ல, அவர்கள் ஆன்மாக்கள், கடவுளுடைய பிள்ளைகள். அவர்கள் எப்படி உங்களுக்கு துன்பத்தை இழைக்க முடியும்? அவர்கள் துன்பத்தை இழைக்க முடியாது. அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம், அவர்கள் நமக்காக ஜெபிப்பார்கள். இறைவன் அவர்கள் வழியாக நமக்கு தொடர்ந்து அருளாசியையும் நிறைவையும் கொடுத்து கொண்டிருப்பார். அன்புக்குரியவர்களை சிந்திப்போம். என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, யாரும் நினைவு கூறாத ஆன்மாக்கள் இந்த நேரத்தில் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர்களையும் கரங்களில் ஒப்புக் கொடுக்கின்றோம். அவர்களை நீர் தாமே புனிதப்படுத்தி வான்வீட்டில் அழைத்து கொள்ளவும், அதுபோன்று நாங்களும் புனிதம் கொண்டவர்களாக வாழக்கூடிய அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கு நிறைவாக தந்தவர்கள் இந்த நேரத்தில் ஜெபிக்கின்றோம். நித்திய இளைப்பாற்றியவர்களுக்கு அளித்தருளும் ஆண்டவரே, முடிவில்லா ஒளி இவர்கள் மீது ஒளிர்வதாக.